ராமானுஜதயா பாத்ரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्थितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये भूतं सरस्य महदाव्यपत्तनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमस्वाम् श्रीमत्पराङ्गुसमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् गुष्यते यस्य नहरे रङ्गयात्रे दिने दिने तमहं शिरसा वन्दे राजानां कुलशेखरम् இன்னமுதுட்டே இங்கே வா பைங்கிளியே தென்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமான் பொன்னஞ்சிலை சேர் முதலியர்வேல் கேரளர்கோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு. பகவான் ரங்கன் தன்னையே தியானம் பண்ற மெய்யடியார்களிடத்துல அதீதமான ஒரு பிரீத்தி உடையவன். பகவானுக்கு பாரபட்சம் கிடையாது. இவன் பிடித்தவன் இவன் பிடிக்காதவன் எண்ணங்கள் கிடையாது. ஆனாலும் கூட தன்னிடத்துல யார் அதிகமான ஒரு பிரியத்தையும் பிரீத்தியையும் வைக்கின்றார்களோ அவர்களிடத்துல ரங்கனும் அற்புதமான ஒரு பிரேமையை காண்பிக்கின்றான். அந்த ரங்கன் எவ்வளவுக்கு எவ்வளவு சிரேஷ்டமோ அதே போல அவனுடைய மெய்யடியார்கள் அவனுடைய திருவடியே கதின்னு நினைச்சுண்டு மறந்தும் புறந்துழா மாந்தர்னு சொல்லி அந்த ரங்கனை தவிர வேறொன்றிலும் நாட்டமில்லாத பக்தர்களிடத்துல இந்த ரங்கனுடைய விசேஷமான கருணை ஒவ்வொரு நாளும் பரிமளிச்சுட்டேதான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் பகவானுடையதான கருணை நம்ம மேல அவ்வளவு அழகா மழை போல பொழிஞ்சுட்டுதான் இருக்கு. நம்ம தான் அனுபவிக்கிறதே இல்லையே ஒழிய. ஆனா பல பக்தர்கள் விதவிதமா ஒவ்வொரு நாளும் பகவான் ரங்கனுடைய கருணை மழையில கிளச்சுண்டுதான் இருக்கா. அவன் கருணை மழை இருக்கிறதுனாலதான் இந்த ஜீவர்களுக்கு ஒரு விசிராந்தி கிடைக்கிறது, ஒரு சமாதானம் கிடைக்கிறது. எல்லாமே பயங்கரமா இருக்கின்ற இந்த காலகட்டத்துல, அதுவும் கலியுகத்துல எல்லாமே கோரமா இருக்கிற இந்த சமயத்துல எல்லாருமே சீரளமா பிராதான்யம்னு வாழ்கின்ற இந்த காலகட்டத்திலையும் பகவானிடத்துல இருக்கிற ஒரு கருணையினால மட்டும்தான் நமக்கெல்லாம் ஒரு ஆனந்தம் என்கின்ற ஒரு விஷயம் பரிபூர்ணமாக நடிக்கின்ற அந்த ரங்கநாதனிடத்துல குலசேகர ஆழ்வாருக்கு அதி அற்புதமான ஒரு பிரீத்தி. ரங்கா ரங்கா ரங்கான்னு சொல்லி எப்பொழுதும் இந்த ரங்கனுடைய வைபவத்திலேயே தான் பழச்சு கிடக்கிறார். எப்பொழுதும் ரங்க தியானத்தை நடத்திண்டு என்னைக்கு நான் ரங்கனை பார்க்க போற மனத்தூணே பற்றி கொண்டு சொல்லும்படியா அந்த மனத்தூணையும் பற்றிண்டு இந்த ரங்கநாதனை நான் என்னைக்கு அனுபவிக்க போறேன்னு சொல்லி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அத்தியாச்சரியமா இந்த குலசேகர ஆழ்வார் வஞ்சிக்களத்துல இருந்துண்டு ஒவ்வொரு நாளும் எங்கிறார். அதற்கேற்றார் போல ஒவ்வொரு நாளும் ரங்கனும் விதவிதமான காட்சியை கொடுத்து தன்னுடையதான தரிசனத்தினாலே இந்த குலசேகர ஆழ்வாரை சமாதானப்படுத்திட்டு வந்தான். அப்படியே குலசேகர ஆழ்வார் ரங்கன் அனுபவிக்க ஆரம்பித்தவர். இந்த ரங்கன் அனுபவிக்கும் பொழுது கூடவே அவனுடைய பக்தர்கள் குழாம், அவனுடைய பக்தர்கள் கூட்டம் இருக்கே, அந்த கூட்டத்திலேயும் தன்னை மெய்மறந்து ஆகா இப்படிப்பட்ட உத்தமமான பக்தர்களை கலியுகத்துல பார்க்கறது தான் பரமபாகியம். ஏன்னா ரங்கன் நிரந்தரமானவன்,
மாறாதவன், அழியாதவன். எத்தனை முகமதியர்கள் வந்தாலும், எத்தனை பிரிட்டிஷ்காரர்கள் வந்தாலும் ரங்கன் ரங்கனா தானே இருக்கான். ஆனா இந்த ரங்கனுடைய அடியவர்கள் ஒரு சில காலம் இருக்கா, அப்புறம் கிளம்பி போயிடுறார். அதனால இந்த ரங்கனுடைய பக்தர்களை பார்த்து அவர்களை அனுபவிக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லி அவ்வளவு ஆனந்தமா இந்த குலசேகர ஆழ்வார் 2ஆம் திருமொழி முழுக்க முழுக்க ரங்கனுடைய பக்தர்களுடைய பெருமையை பேசுகிறார். தேத்தருந்திரல் அவ்வளவு அழகா இந்த எம்பெருமானை யாரும் தானா தேடி கண்டுபிடிக்க முடியாதான். அவனே சுலபமா வந்து அப்பா குழந்தை நீ என்ன அனுபவின்னு சொன்னாலொழிய அவனுடையதான திவ்யமான தரிசனம் கிடைக்கிறது கிடையாது. முயற்சி பண்ணலாம், அந்த முயற்சி பண்ணாலும் அதற்குரியதான பிரயோஜனத்தை கொடுக்கிறது அவனுடைய கருணை மட்டும்தான். அதனால தேட்டருந்திரல் தேனினை, அந்த பகவானை நம்ம அனுபவிக்கணும்னு ஆசைப்படலாம். ஆனா அவன் 1000 கோடி சூரிய பிரகாசம் உடையவன். இந்த பிரபஞ்சம் முழுக்க அவன் நடத்தின்றிருக்கான். விஸ்வமா அவன் வியாபிச்சிருக்கான். அப்படி விஸ்வமா வியாபிச்சிருக்கிற ஒரு பொருளை நம்முடையதான கொஞ்சோண்டு பலம் இருக்கின்றதான இந்த கண்களை கொண்டு உள்ளபடி அனுபவிக்க முடியுமா அப்படின்னா முடியாதான். அதனால பகவான் எப்படி அர்ஜுனனுக்கு திவ்யமான நேத்திரங்களை கொடுத்து தன்னை அனுபவிக்க வைத்தானோ அந்த மாதிரி தனக்காக இயங்குகின்ற, தன்னை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுகின்ற பக்தர்களுக்கு திவ்யமான ஒரு பலத்தை கொடுத்து தானே தன்னை அனுபவிக்க வைக்கின்றானாம். அப்பேற்பட்ட ஒரு கருணையுடையவன் ஸ்ரீரங்கம் ரங்கநாதன். தேட்டருந்திரல் தேனினை தென் அரங்கனை. இந்த தென்திசைக்கு ஒரு பெரிய ஏற்றம் என்னன்னா இந்த ரங்கன் இருக்கிறது தான். இந்த ரங்கன் இருந்துட்டு இந்த தென்திசைக்கு எல்லா விதமான போக போக்கியத்தையும் கொடுத்துட்டே இருக்கான். வானுலகத்தில் இருக்கிற தேவர்களும் நித்திய சூரிகளும் நித்திய முக்தர்களும் எந்த விதமான ஆனந்தத்தை எல்லாம் விதவிதமா அனுபவிக்கின்றார்களோ அத்தனை விதமான ஆனந்தத்தையும் தன்னையே ஆசிரித்து கிடக்கிற பக்தர்களுக்கு விதவிதமா ரங்கன் ஒவ்வொரு நாளும் வழங்கின்றே இருக்கானாம். அதனால தேட்டருந்திரல் தேனினை தென் அரங்கனை. இந்த தென்னரங்கன் ரங்கா ரங்கா ரங்கான்னு தென்சையே கூப்பாடு போடும்படியான ஒருவனாம் இந்த தென் அரங்கன். தேட்டருந்திரல் தேனினை தென் அரங்கனை. இந்த தென் அரங்கனை நாவினால புதிக்கணும், மனதினால தியானம் பண்ணணும், விடாமல் அவன் இருக்கான்னு திடமா நம்பணும். எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கவலைப்படுறதுனால எதுவும் மாற போறதும் கிடையாது. எல்லாம் பகவான் கிட்ட வழக்குன்னு இருந்துட்டோம்னா நிஜமாவே பரமசுக்கம். பராசரபட்டர் பெரிய மகாத்மா. இந்த பராசரபட்டருக்கு பகவானுடைய சங்கல்பத்தினால 2 மனைவிகள். ஒரு சந்தர்ப்பத்துல பராசரபட்டரை பார்த்து ஒரு வைஷ்ணவர் கேட்டார், 2 பக்கமும் இப்படி சர்ப்பத்தை வச்சுட்டு எப்படி நீங்க ஆனந்தமா இருக்கு அப்படின்னு. அந்த பக்கம் சர்ப்பம் இருக்காது. ஏன்னா அந்த சம்சாரத்துல சர்ப்பம் மாதிரி தானே சீரின் இருக்கா, சுயநலம் தானே பிராதான்யமா இருக்கு. அந்த மாதிரி 2 பக்கம் சர்ப்பம் இருக்கிற சமயத்துல எப்படி நீங்கள் ஆனந்தமா இந்த சம்சாரத்துல இருந்துட்டு பகவத் பக்தி பண்ண முடியறது அப்படின்னு கேட்டார். உடனே பராசரபட்டர் சொன்னார், எல்லாம் அவன் சங்கல்பம். இவள் 2 பேரையும் அவன் நடத்திருக்கான், என்னையும் அவர்களோடு இருக்க வச்சிருக்கான். அந்த ரங்கநாதன் அவ்வளவு அழகா என்னை காப்பாற்றின்னு இருக்கான். நான் அவன் குழந்தை, அதனால எனக்கு எதை பத்தியும் பயம் இல்லை, பாரம் இல்லை. எல்லாம் அவன் நடத்துறான்னு சொல்லி அவனிடத்துல பொறுப்பை படைச்சிட்டு நான் உண்டு, என் ரங்கநாதனுடைய தியானம் உண்டு இருக்கேன்னு சொன்னார். அந்த மாதிரி இந்த ரங்கநாதன் எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி பண்ணி எல்லாருடைய துக்கத்தையும் நாசம் செய்யும்படியான ஒரு பலம் உடையவன். தேட்டருந்திரல் தேனினை தென் அரங்கனை. அவ்வளவு அழகானவன். அவனுக்கு எங்கேங்கிறா இத்தனை ஒரு வைபவம் கிடைச்சதுன்னா அவனுடைய வக்ஷஸ்தலத்துல தாயார் எப்பொழுதும் உட்கார்ந்து இருக்காளாம். அகலகில்லே இறையும் என்று கொஞ்சம் நேரம் கூட இந்த தாயாரானவள் எம்பெருமான வச்சு நீங்கிறதே கிடையாது. ஏன்னு கேட்டா இவளுக்கு எம்பெருமானிடத்துல அதீதமான ஒரு பிரீத்தி, எம்பெருமானுக்கும் அவளிடத்துல விசேஷமான ஒரு பிரேமை. இவர்கள் 2 பேருக்கும் இந்த ஜீவர்களிடத்துல அத்தியாச்சரியமான ஒரு கருணை. இந்த கருணையினால 2 பேரும் தெரியாம இருந்துட்டு மாத்தி மாத்தி கருணை மழையை பொழிஞ்சுட்டே இருக்காது. அவ்வளவு சிரேஷ்டமா. அதுவும் இந்த தாயார் புருஷகார பூரை, அதாவது சிவாரிக்கு பண்ணிட்டே இருக்காளாம். ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த குழந்தை ஏதாவது குற்றம் பண்ணிருக்கு அப்படின்னு ரங்கனே தள்ளினாலும் கூட அந்த குழந்தை ஏதோ தெரியாம தவறு பண்ணிட்டான், அது அந்த குழந்தையுடைய தவறு இல்லை, நீர் இந்த உலகத்துல மாயையில மயக்கி வச்சிருக்கிறது உன்னுடைய தவறு,
இந்த குழந்தைக்கு சாத்வீகம், ராஜசம், தாமசம்ன்ற முக்குணங்களை கொடுத்தது உன்னுடைய தவறு. அந்த குழந்தை பிராரப்த கர்மாவனால கஷ்டப்படுறதுனா கூட அதனுடைய பிராரப்த கர்மாவனால இந்த துன்பம் விளையும்னு அதுக்கு புரியாம இருந்து அதனுடைய குற்றம் இல்லை, உம்முடைய குற்றம் தான் சொல்லி இந்த ஜீவர்களுடைய குற்றத்தை கூட ரங்கநாதன் மேல ஏறிட்டு நீங்க கிருப பண்ணியாச்சுன்னு சொன்னா ஒரே ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய திவ்யமான தரிசனத்தை இந்த குழந்தைக்கு காட்டி கொடுத்துட்டேன்னா திரும்பவும் இவன் தவறு பண்ண மாட்டான், ஒரு நாளும் உம்மை விட்டு நீங்க மாட்டான். அதனால அவனுக்கு கிருப பண்ணுங்கோன்னு சொல்லி நமக்காக பரிந்துரை பண்றாளாம் இந்த தாயார். ஏன்னா அந்த தாயாருக்கு எப்பொழுதுமே இந்த ஜீவர்களிடத்துல விசேஷமான ஒரு கருணை, ரங்கனை காட்டிலும் ஒருபடி உயர்ந்ததான ஒரு கருணை உண்டான். ரங்கனுடைய கருணையில கூட இவன் கர்மயோகம் செய்தவன், இவன் ஞானயோகம் செய்தவன், இவன் பிரபத்தி பண்ணினவன், இவன் பக்தி யோகம் பண்றான்னு சொல்லி பாகுபடுத்தி பார்த்து கிருப பண்றானா. ஆனா தாயார் அதெல்லாம் பார்க்கறதே இல்லையா. சரி என்னமோ இருக்குன்றாளே, இது ரங்கன் என்னமோ சத்தியம்னு சொல்றாளே, சும்மா பார்க்கலாம்னு வந்தா கூட அதடா இந்த குழந்தை வந்துட்டானே அவனுக்கு கிருப பண்ணுங்கோன்னு சொல்றாளாம். பகவான் கேட்கிறானா, இவன் என்னடி பண்ணான், இவனுக்கு கர்மயோகம் வரமாட்டேங்கிறது, ஞானயோகம் தெரிய மாட்டேங்கிறது, பக்தி யோகம் பண்ணவே மாட்டேங்கிறான், கொஞ்சம் கூட பிரபத்தி பண்ற விஷயத்தை பத்தி யோசனை பண்ண மாட்டேங்கிறான், இவனுக்கு போய் நான் கிருப பண்ணணுமா அப்படின்னு கேட்க உடனே தாயார் சொல்றாளாம், இவ்வளவு இருக்கோ இல்லையோ ஆனா நீ சத்தியமா இல்லையான்னு யோசனை பண்ணி ஆராய்ச்சி பண்றதுக்காக உன்னுடைய சன்னதியை நோக்கி வந்திருக்கானே, இந்த ஒரு கருணைக்காகவே நீங்க இந்த குழந்தைக்கு கிருப பண்ணணும்னு சொல்லி எம்பெருமானிடத்துல தாயார் வாதம் பண்ணி இந்த குழந்தைக்கு கிருப பண்ணி கொடுத்துடுறாள். அவ்வளவு சிரேஷ்டமானவள் இந்த தாயார். அதனாலதான் ஸ்ரீஹப்பதி அப்படின்னு சொல்றோம். அந்த தாயார் கொண்டுதான், அவளை முன்னிட்டு கொண்டுதான் எல்லாருமே இந்த லோகத்தை எம்பெருமானுடைய திருவடிகளை ஆசிரியித்து தங்களுடைய பாவங்கள்ல இருந்து விடுதலையாய் பகவானுடைய பரமானந்தத்தை உள்ளபடி அனுபவிக்கின்றார். அதனால இந்த தாயார் அவனுடைய மார்பிலேயே உட்கார்ந்து இருக்காளாம். திருமாது வாழ் வாட்டமில் வனமாலை மார்வனை. இந்த தாயார் இருக்கிற மார்பில இந்த எம்பெருமான் வக்ஷஸ்தலத்துல அத்தியுதமா வனமாலையை சூடிந்திருக்கான். இந்த வனமாலை வாடுவதே கிடையாது. ஏன்னா இவனுடைய திருமேனி அவ்வளவு சுகுமாரமான ஒரு திருமேனி. ஒரு புஷ்பத்தை கொண்டு இன்னொரு புஷ்பத்து மேல போட்டா எங்கேயாவது வாடுமா? இந்த புஷ்பத்தை காட்டிலும் கோமளமானவனா ஸ்ரீரங்கம் ரங்கநாத். இந்த புஷ்பத்துக்கு அவ்வளவு மென்மையா இருக்கு. அப்பாடா, இந்த திருமேனில ஏறின உடனே இந்த வனமாலைக்கு பரமபோக்கியமா இருக்கு. இவ்வளவு மிருத்துவா யாருமே இருந்தது இல்லையே. இவன் திருமேனி இத்தனை மிருத்துவா இருக்கு, இந்த மிருதுத்தன்மைக்கு ஏதேனும் கஷ்டம் வந்துருவோன்னு சொல்லி தன்னுடைய மேனியை இன்னும் கோமளமா ஆக்கிக்கிறதாம் இந்த வனமாலை. ஏன்னா சாதாரணமா எல்லாருடைய மேனியும் கொஞ்சம் கடினமா தானே இருக்கும். குழந்தையா இருந்தாலும் அதற்கும் சில கடினத்தன்மை உண்டு. ஆனா ரங்கநாதனுடைய திருமேனியை பார்த்தோம்னு சொன்னா புஷ்பத்தை காட்டிலும் மிருதுவானது, கோமளமானது, பரிமளம் மிகுந்தது, நல்ல வாசனை மிகுந்ததா. நிஜமா அவ்வளவு வாசனை உடையவன் இந்த ரங்கநாதன். அதனால இந்த புஷ்பமாலையை கொண்டு, இந்த வனமாலையை கொண்டு எம்பெருமானுடைய திருமேனியில சாத்தின பிறகும் கூட இதுக்கு இன்னும் பரிமளம் அதிகமாகிறதே ஒழிய, இதற்கு இன்னும் பலமும் தேஜஸும் அதிகமாகிறதே ஒழிய ஒரு நாளும் குறைகிறதே கிடையாது. அத்தனை சிரேஷ்டமா இந்த ரங்கநாதனுடைய திருமேனி. அதனால வனமாலை மார்வனை வாட்டமில் வாட்டமே அடையறதில்லை. ஏன் இந்த புஷ்பங்கள்லாம் வாடுறதில்லைன்னு சொன்னா, இந்த ரங்கன் யாராவது தன்னுடைய அத்தியந்த பக்தர்கள் வந்துட்டா அப்படின்னா அவர்கள் இவனை மங்களாசாசனம் பண்ணியாச்சு, இந்த ரங்கனை பார்த்து பரமசுகம் அனுபவிச்சா, அவர்கள் தங்களுடைய ஞானத்தினாலும் வைராக்கியத்தினாலும் உலக ஜனங்கள் எல்லாம் நல்வழிப்படுத்தின சமயத்துல இந்த ரங்கனுக்கு அவளுக்கு ஏதானும் கொடுக்கணும்னு தோன்றதான். உடனே முதல்ல தன் கழுத்துல இருக்கிற மாலையை கழட்டி கொடுத்துடுறான். எதிராஜர் வந்து ஒவ்வொரு ஜீவனையா தடுத்தான் கொள்ளும் போதெல்லாம் ரங்கன் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் தன் கழுத்துல இருக்கிற மாலையை நழுவ வச்சு எதிராஜருடைய திருக்கழுத்துல சூடி பார்த்து பரமானந்தப்படுறான். தன் கழுத்துல ஒரு நல்ல தங்க நகை இருக்குன்னா அது தான் போட்டு பார்க்கறத விட தன் குழந்தை மேல போட்டு பார்த்து நன்னா இருக்குதான்னு சொல்றதானே அப்பா அம்மாவுக்கு ஒரு பரமசுகம். அந்த மாதிரி ரங்கநாதனுக்கு இந்த வனமாலையா இருக்கட்டும், எந்த புஷ்பமாலையா இருக்கட்டும், தான் கழுத்துல சூரியன் ஆஹா ரங்கன் அழகா இருக்கான், ரங்கன் அழகா இருக்கான், இந்த மாலை அழகா இருக்குன்னு சொல்றத காட்டிலும் ஆஹா என் பகவானுடைய பிரசாதம்னு சொல்லி ஆனந்த பாஷ்பம் கண்கள்ல வழிய என் பிரபு எனக்கு இவ்வளவு பெரிய கிருப பண்ணிட்டான்னு சொல்லி அவன் கொடுத்த வனமாலைக்காக 3 நாட்களோ 30 நாட்களோ ஆகாரம் ஜலம் எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த ரங்கனுடைய பிரேமையில தலைச்சு கிடக்கிற இந்த பக்தாளுடைய ஆனந்தத்துக்காக இந்த எம்பெருமான் மலர் மாலைகளை கொடுத்துட்டே இருக்கான். பராசரவற்றுக்கு ஒரு மாலை, சுவாமி ஆளவந்தாருக்கு ஒரு மாலை, ராமானுஜருக்கு ஒரு மாலை, ஒவ்வொரு நாளும் விதவிதமா மாலை கொடுக்க
இந்த பக்தாளுக்கு கொடுக்கிற மாலை வாட்டம் இல்லாம இருந்தா தானே நன்னா இருக்கும்னு சொல்லி தன் மேனி மேல இருக்கிற வனமாலையை கொஞ்சம் கூட வாடாம பத்திரமா காப்பாத்திட்டு தன்னையே ஆராதனை பண்ற குழந்தைகளுக்கு தானே பிரசாதமா கொடுத்துடுறான். வாட்டமில் வனமாலை மார்வனை திருமாதுவாள். இந்த தாயாரும் வருஷத்தலதரன்னு எனக்கு ஒரு மாலை கொடுங்கோ, குழந்தை அவங்களை நோக்கி ஓடி வந்திருக்கானே. நிஜமாவே அவன் திருமேனில் இருக்கிற ஒரு மாலை நம்ம கழுத்திலையோ தலையிலையோ ஏறதுன்னா என்ன புண்ணியம் பண்ணிருக்கணும். சாதாரண புண்ணியமே கிடையாது. நிஜமாவே நிஜமாவே சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருக்கும் அந்த பாக்கியம் உண்டா? என்ன கவனிச்சு பாருங்க. ஹிந்து தர்மத்துல மட்டும்தான் இந்த புஷ்பமாலை சாத்துறதுன்றதே ஒரு சம்பிரதாயம். பகவானுக்கு மாலை சாத்துறது, அவ்வளவு அழகா பகவானுடைய திருமேனிகள் எடுத்து நமக்கு பிரசாதமா கொடுக்கறதும் ஹிந்து தர்மத்திற்கு பிராதான்யமான ஒரு விஷயம். வேற எந்த சம்பிரதாயத்திலும், வேற எந்த தர்மத்திலும், வேற எந்த மதத்திலும் காண கிடைப்பே. அலங்காரன்ற ஒரு விஷயமே நம்ம சனாதனமான ஹிந்து தர்மத்துக்கு தான் பிராதான்யம். பகவானுக்கு விதவிதமான அலங்காரம் பண்ணி பார்க்கிறோம். எப்படி நம்மளுடைய தேகத்தையும் நமக்கு பிடித்தவாறு நம்ம அலங்காரம் பண்ணி பார்க்கிறோமோ அந்த மாதிரி எம்பெருமானியும் நம்ம கூட நெருங்கினவன்ற ஒரு பாவத்துல அவனுக்கும் விதவிதமான தங்கத்தினாலையும் வைரத்தினாலையும் வைடூரியத்தினாலையும் 10 பீதாம்பரத்தினாலையும் விதவிதமான மாலைகளினாலையும் அலங்காரம் பண்ணி அவன் சூடினதான் அவன் சூடிக்கலைந்த ஒரு மாலை எடுத்துட்டு ஆகான ஸ்வீகரிக்கிற சுகம் அவன் திருமேனியோட நமக்கு ஒரு சம்பந்தம் கிடைச்சா போல ஒரு பரமானந்தம் கிடைக்கிறது. அந்த ஒரு ஆனந்தத்துக்காக இந்த எம்பெருமான் நம்ம கொடுக்கிற வனமாலையோ துளசி மாலையோ சாமந்தி மாலையோ சம்பங்கி மாலையோ ரோஜா மாலையோ கதம்ப மாலையோ மல்லி புஷ்பமோ எதை கொடுத்தாலும் தன் கழுத்தை ஸ்வீகரிச்சுட்டு திரும்ப நமக்கே கொடுத்து அவன் வச்சுட்டு இருக்கான. எதையும் தனக்கு வச்சுக்கிறதே கிடையாது. எப்படி மேகங்கள் எல்லாம் மழைன்னு வந்துடுச்சுன்னா ஒரு ஜலம் கூட மிச்சம் மீறி வைக்காம எல்லாத்தையும் பொழிஞ்சுடுறதோனும் தனக்குன்னு ஏதாவது கொஞ்சம் வச்சுக்கிறதா? ஒன்னும் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி இந்த ரங்கநாதனும் தனக்குன்னு ஒரு வஸ்துவை வச்சுக்காம தன்னுடைய பக்தர்களுக்காக எல்லாத்தையும் கொடுத்துடுறான. அப்பேற்பட்டவன் இந்த ரங்கநாதன். அதனால வாக்கமில்லாத மலர் மாலைகளா சூடிண்டு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பக்தாளுக்கும் விதவிதமான மாலை பரிவர்த்தங்களை கொடுத்துட்டு இருக்கான் இன்னி வரைக்கும். பரமபாக்கியம், பரமபாக்கியம். நிஜமாவே ஏதான ஒரு ஜென்மாவில அவன் கழுத்துல ஒரு மாலையாவது ஒரு 5 நிமிஷமாவது ஏறி அணிஞ்சிடும். மனுஷ வசதி தான், ஆனாலும் ஒரு வனமாலையா இருந்து அபாடான்னு அவன் கழுத்திலேயே இருக்கலாமோ பரம சுகமாச்சு. அவனுடைய 2 தோள்கள்ல உரைச்சிருந்து அவன் வக்ஷஸ்தலத்துல அப்படி இறங்கி அவனுடைய வயிற்றுல கொஞ்சம் ஒரு ஆட்டம் ஆடிந்து கோபிகள்லாம் பொறாமப்படுவாங்க. இந்த பையன் ஒவ்வொரு நாளும் மாடு மேய்க்க போகும்போது ஒரு மாலையை போட்டுட்டு போகும். அப்பெல்லாம் கோபிகள் பார்த்துடா நம்மெல்லாம் ஸ்திரீகளா இருக்கும் கோபிகளா இருக்கும் என்ன சுகத்தை கண்டோம். இந்த மாலை பாரு காலங்காத்தால கிருஷ்ணன் கழுத்துல ஏறிடுச்சுன்னா சாயங்காலம் ஆத்துக்கு வர வரைக்கும் அவனை விட்டு பிரியாம அவன் பிருந்தாவனத்துல ஆடுறானோ ஓடுறானோ விளையாடுறானோ அகாசுர வதம் பண்றானோ பகாசுர வதம் பண்றானோ ஜலக்கிட பண்றானோ இந்த மாலவன் கழுத்தை விட்டு விலகிறதே கிடையாது. நமக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கலையேன்னு என்கிறார். சந்தர்ப்பங்கள்ல இது சாயங்காலத்துல பிருந்தாவனத்திலிருந்து வரும்பொழுது இந்த குழந்தைகள்லாம் சேர்ந்து நீ வனத்தில் இருக்க புஷ்பங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு மாலையா போட்டு அது ஒரு வனமாலையா ஆயிடுச்சு. அந்த வனமாலையை போட்டு அப்படியே அழகா வரது ஆனந்தமா ஒவ்வொரு நாளும் வரதான். ஒவ்வொரு நாளும் ஒரு கோபி எனக்கு இந்த புஷ்ப பிரசாதம் கிடைக்காதா, இவன் திருமேனி மேலேயே உட்கார்ந்துன்றதை காட்டாளேன்னு நினைக்க எந்த கோபி திடமாக பிரார்த்தனை பண்றாலோ அந்த கோபிக்கு தன் கழுத்துல இருக்கிறதான அந்த மாலையை அவளுக்கு தெரியாமலேயே பிரசாதம் அப்படி வீசி எரிஞ்சு அவள் கழுத்துல விழும்படியா பண்ணி அந்த கோபியுடைய பிரார்த்தனையை பூர்த்தி செய்யக்கூடியவன் எம்பெருமான். அந்த கோபி அந்த மாலையை கொண்டு கிருஷ்ணஸ்பரிசம் கிடைச்சதாக நினைச்சு பரமானந்தத்தை வச்சு போவான். அப்படி ஒரு பாவம் இருந்தால்தான் அவன் திருமேனி மேல ஏறினதான ஒரு புஷ்பத்துக்கு ஒரு மரியாதை அப்பொழுதுதான் அனுபவிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ரத்த வேணும், ஒரு வினயம் வேணும். இவன் பகவான் இவனுடைய திருமேனில் ஏறின ஒரு வஸ்துக்கு ரொம்ப மரியாதை உண்டு, ரொம்ப பாக்கியமுடையது. அந்த வஸ்து நம்மிடத்துல கிடைக்கிறது நிஜமாவே பரமபாக்கியம். பார்த்தோம்னா இந்த தீஜை உற்சவத்தெல்லாம் உரியடி உற்சவம்னு கொண்டாடுவார். அத்தனை பேரும் மாத்தி மாத்தி உரியடி கத்தனை போட்டி போடுவார். ஏன்னு கேட்டா தன் பெருமைய லோகத்துல நிரூபணம் பண்றதுக்காக இல்ல, பகவான் அடிச்ச உரிய நீ கட்டி விட்டு நம்மளையும் அடிக்க வைக்கிறாளே அவனோட நமக்கும் ஒரு சம்பந்தம் உண்டுன்னு சொல்லி அந்த ஆசையில தான் உரியடி உற்சவம் இன்னி வரைக்கும் நடந்துச்சு. அந்த மாதிரி எம்பெருமானோட ஒரு சம்பந்தம் வேணும். சம்பந்தம் இருக்கு, அது எம்பெருமானுக்கும் தெரியும். நம்ம அதை உணரணும். நம்ம அதை உணர்ந்துட்டோம்னா நிஜமாவே பரமசுக்கம் பரமசுக்கம்.
ஒருத்தன் இருக்கான் அனாதையா சுத்தின்னு இருக்கான்னா அவ அப்பாவுக்கு மற்றவாளுக்கெல்லாம் எங்க இருக்கானோ தெரியல. அவன் ராஜாதிராஜனா இருக்கான், அவனுடைய தகப்பனா இருந்தான். அவனுக்கு தெரியாமலேயே போயிருக்கான், என்ன பிரயோஜனம்? இவனுக்கு தன் தகப்பன் ராஜாதிராஜன் தெரிஞ்சுடுனா எத்தனை ஆனந்தம். அந்த மாதிரி நம்முடைய பகவானுடைய பலத்தை உணர்ந்துட்டோம்னா நமக்கு ஆனந்தம். நம்ம உணரணும், நம்ம உணர்ந்துட்டோம்னா பரமசுக்கம். நம்ம மயக்கத்திலிருந்து அஜானத்திலிருந்து வெளில வரணும். அதனால இந்த எம்பெருமானுடைய திருமேனி மேல இருக்க ஒரு புஷ்ப மாலைக்கு கூட அத்தனை விசேஷம் உண்டு. அதனாலதான் பெரிய ஆழ்வார், மாலாக்காரன், சாப்தாமாலி இவெல்லாம் பகவானுக்கு மாலா கைங்கரியமே பண்ணிருந்தார், புஷ்ப கைங்கரியம். ஏன்னா இவனும் அலங்கார பிரியன். எத்தனை மாலை போடுங்கோ இன்னும் போடலாம்னு தான் தோணும். பகவான் கருத்து மட்டும் எத்தனை ஆபரணங்கள் பூஷணம் பண்ணுங்கோ, எத்தனை விதமான மாலைகளை வேணா போடுங்கோ, இன்னும் 2 மாலையை போட்டா நன்னா இருக்குமே தோணும். கதம்ப மாலை போட்டாலும் அழகா இருப்பான், வெறும் மல்லிகை புஷ்ப மாலையை போட்டாலும் அழகா இருப்பான், ஜாதி புஷ்பம் போட்டா இன்னும் விசேஷமா இருப்பான். ரோஜாப்பு மாலை அது ஒரு அழகு, தாமரை மாலை அது ஒரு அழகு, எல்லாத்த விட ஒரு அழகு செண்பகம். இந்த செண்பக புஷ்பத்தை மஞ்சள் அந்த செண்பக புஷ்பத்தை ஒரு மாலை பண்ணி போட்டா அது ஒரு அழகு, பாதிரி புஷ்பத்தினால மாலை பண்ணி போட்டா அது ஒரு அழகு. இது அழகு இல்லை. அந்த புஷ்பங்களுக்கே ஒரு அழகு எப்படா வர்றதுன்னா இவன் திருமேனி மலை ஏறின பிறகுதான். அந்த மாதிரி அந்த வனமாலை அவ்வளவு பாக்கியமுடையதா இருக்கான். அதனாலதான் குலசேகராழ்வாரு பின்னாடி இந்த திருப்பதி எம்பெருமானை பத்தி சொல்ற சமயத்துல செண்பகமாய் நிற்கும் இலையுடையே நாவேன், ஒரு செண்பக மரமா இருந்துட்டா நன்னா இருக்கும். ஏன்னா நான் செண்பக மரமா இருந்தா நிறைய புஷ்பங்கள் பூப்பேன், ஏதான ஒரு புஷ்பமாவது திருப்பதி எம்பெருமானுடைய திருமேனி மேல ஏறிடுமே, என் ஜென்மா சாபல்யமாயிடுமேன்னு பிறந்தார். அதனால அந்த மாதிரி அந்த மாலை கிடைக்கிறது பரமபத்தியமான விஷயம். அவன் கழுத்துல மாலையை போட்டே பல பேர் மோட்சம் வாங்கியிருக்கான். அத்தனை விசேஷமானவன் இந்த ரங்கநாதன். அவன் எப்பொழுதும் வனமாலையோட காட்சி கொடுத்துட்டே இருக்கான். வாட்டமே இல்லாததான ஒரு மாலை, அவ்வளவு சிரேஷ்டம். வாட்டமில் வனமாலை மார்வனை இருமாது வாழ். இந்த தாயார் அவன் பக்ஷஸ்தலத்துல சுகமா வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு அதை விட்ட ஒரு இடம் நல்ல இடமா கிடைக்கலை. அதை விட்டா சுகமாக அபயம் தரக்கூடிய இடமும் லோகத்தில் எதுவும் கிடையாது, லட்சஸ்தலம் தான். அதனால திருமாதுவாள் வாட்டமில் வனமாலை மார்வனை அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் ஆனந்தமா அனுபவிக்க வாழ்த்தி அந்த அம்பெருமான வாழ்த்திலே இருக்காள். பக்தர்கள் எப்பொழுதும் வாழ்த்திலே இருக்காள். அவளுக்கு வேற ஒன்றும் வேலை கிடையாது. அவளுக்கு ஒரே ஒரு வேலை எப்பொழுதும் எம்பெருமானுடைய புகழ பாடுறது. காத்தால நல்ல ஆகாரம் கிடைச்சுடுத்துனா இன்னைக்கு எனக்கு பகவான் ரொம்ப ஜோரா ஆகாரம் கொடுத்தான், அந்த ஆகாரம் என் வயிற்றுல பசியை அடக்குச்சு, என் உடம்புக்கு பலத்தை கொடுத்தது. பிரம்மார்ப்பணம் பிரம்மவிதி பிரம்மாத்னவ் பிரம்மனாவுகம் பிரம்மைவ தேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினான்னு சொல்லி எல்லாமே பிரம்மமயமா அவ பார்க்கிறாள். ஒரு அழகான வஸ்திரம் கொடுத்துட்டான்னா பகவானே லோகத்துல எத்தனையோ வஸ்திரம் இல்லாம இருக்கிற சமயத்துல எனக்கு இப்படி வஸ்திரத்தை கொடுத்திருக்கேன்னு சொல்லி அந்த வஸ்திரத்தை கூட எம்பெருமான் கருணையா அனுபவிச்சு அவனை வாழ்த்துறாள். அவ சாதாரணமா எல்லாரும் லோகத்துல வஸ்திரம் எடுத்துக்கிறது உண்டு. ஆனா பக்தர்கள் வஸ்திரம் எடுக்கும் பொழுது எம்பெருமானே நீ வஸ்திர ரூபமா தானே இருக்க, நீ தானே வஸ்திர ரூபமா வந்து திரௌபதிக்கு கிருப பண்ண. எம்பெருமானே திரௌபதிய போல எனக்கு ஒரு பக்தி இல்லைன்னா கூட, ஸ்ரத்தை இல்லைன்னா கூட, ஒரு பிரபத்தி இல்லைன்னா கூட, இந்த ஜீவனுடைய மானத்தை மறைப்பதற்காக ஒரு வஸ்திரமா இருக்கிய உன் கருணையே கருணை நினைச்சான். எல்லாரும் நித்தியம் வஸ்திரம் எடுத்துக்கணும். ஆனா எத்தனை சந்தர்ப்பங்கள்ல இது பகவான்க்கு ஒரு சிந்தனை வரவே இல்லை. இது எனக்கு பிடிச்சது, இது அப்பா வாங்கி கொடுத்தது, அம்மா வாங்கி கொடுத்தது, இது கல்யாண நாள், இது பிறந்த நாள், இது ஏதான எல்லா வஸ்திரத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருக்கோம். இது 100 ரூபாய் எடுத்தேன், தள்ளுபடியில எடுத்தேன், இது ஊர்ல எடுத்தேன், இது அவ வாங்கினது கொடுத்தா, இது பரிசு கொடுத்தா, இது அங்க கிடைச்சது. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவு பேசும் ஒவ்வொரு வஸ்திரத்துக்கும் ஒரு கதையே சொல்லுவோம். 1 மணி நேரம் உட்காந்து ஒரு கதை சொல்லுவோம். இதுக்கு அங்க இந்த வஸ்திரத்துக்கு மேட்சிங்கா பிளவுஸ் கிடைக்கல, வஸ்திரத்துக்கு மேட்சிங்கா ஒரு சட்டையை கிடைக்கல, அவ்வளவு சிரமப்பட்டேன், இது அங்க தைக்க கொடுத்தேன், இப்படி தைக்க கொடுத்தேன், இந்த மாதிரி ஒண்ணு கிடைக்க, இவ்வளவு கதை பேசுவோம். ஆனா எத்தனை பேர் வஸ்திரத்தை எம்பெருமானே வஸ்திரமா வந்து என் மானத்தை மறைக்கிறான்னு தோன்றது. அந்த அளவுக்கு தான் எம்பெருமானை வச்சிருக்கோம். ஏதோ கோவிலுக்கு வரோமா, ஏதோ பகவானை பார்க்கிறோமா, ஸ்தோத்திரம் பண்றோமா, அதோட எம்பெருமான கொஞ்சம் ஓரத்துல வச்சுட. ஏதான விசேஷ தினங்களா உடனே அன்னைக்கு விசேஷமா ஏதாவது சலுகை பண்றது, எம்பெருமானுக்கு அம்சம் பண்றது, நிவேதனம் அவனுக்கு ஓரத்துல வச்சுடுறது. அவ்வளவுதான். கிருஷ்ண ஜெயந்தியா இருக்கட்டும், தீபாவளியா இருக்கட்டும், ராமநவமியா இருக்கட்டும்,
ஆவணி வழக்கமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அந்தந்த சாப்பாடு முடிகிற வரைக்கும் தான். ஆனா உங்க மனசை நீங்க பார்த்து, நான் சொல்றது எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஆனா சத்தியம் சொல்லித்தானே ஆகணும். ஆத்த சுதர்சனமே இருக்கட்டுமே, எல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டு முடிச்சதான் ஓரத்துல பகவான். அவ்வளவு அது வரைக்கும் தான் இந்த ஸ்ரத்த, இந்த வினயம், இந்த ஆச்சாரம், இந்த அனுஷ்டானம், ஒரு ஜாக்கிரதை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னா அவாடா அப்படி கட்டைய சாய்க்கிறது தான் பிராதான்யமா இருக்க ஒழிய எம்பெருமானே எல்லாம் நல்லபடியா நடத்தி கொடுத்தடா அப்படின்னு சொல்லி அவன் பெருமையை பேச தோன்றதா? அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கணும். அவ வந்து ஒத்தாசம் பண்ணா, இவா வரலன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், நல்ல வேலை நீங்க வரலன்னு சொன்னா எனக்கு கை உடஞ்சா மாதிரி இருந்திருக்கும், நீங்க வளரிய மாதிரி மனுஷால லைனா சுத்தி பண்ணிட்டு இருக்கும். உங்க மனசை நீங்க கேட்டு பாருங்கோ. எதுக்கு இத்தனையும் சொல்றேன்னா, இந்த தவறுகளை பல ஜென்மாக்களா பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஜென்மாவிலே அதை மாத்திக்கணுன்றதுக்காக சொல்றேன். குற்றமா சொல்லல, குறையா சொல்லல. இந்த குற்றம் தவறுகள் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆரம்பிச்சுட்டுனா குறை ஒன்றும் இல்லாத பகவானிடத்துல தானாகவே மனசு லயப்பட்டுடும். அப்புறம் வாழ்க்கையில குறையே கிடையாது. பகவான் என்ன பண்றோம், அப்பப்ப தொட்டுக்கிறோம். ஊருகா மாதிரி ஆகாரமா இருக்கணும், அதானே பிரயோஜனம். உண்ணும் சோறு பருகும் இன்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் இந்த பாவம் வரணும். வஸ்திரம் உடுத்தின் பாவம் பிரபோன சகரியாது. கோபிகளும் ருக்மிணி விராட்டியும் மஞ்சளா ஒரு வஸ்துவ பாதுவா கிருஷ்ணனுடைய பீதாம்பரம்னு கட்டுவாள். 10 பீதாம்பரம் மாதிரி அவ்வளவு அழகா மஞ்சள் வஸ்திரமா ஒரு பாவனை உடுத்தினானா கோபி அப்படியே கிருஷ்ணனே தன்னை அணைச்சிருக்கான்னு நினைச்சுப்பாளாம். அப்படி ஒரு பாவம் நினைச்சு கூட பார்க்க முடியாது நம்மால. கற்பனையில கூட இப்படி ஒரு பக்தி உண்டான நம்ம யோசனை கூட பண்ண முடியாது. ஒரு மஞ்சள் தாவணி இந்த கோபி குட்டிகள் போட்டுட்டானா கிருஷ்ணன் ஆலிங்கம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த 10 பீதாம்பர வஸ்திரம்னு அவ்வளவு சிரேஷ்டம். இந்த கோபிகளும் அந்த ருக்மிணி விராட்டின் எத்தனையோ பெரியவாளும் இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க, அவ்வளவு சிரேஷ்டம். குருவாயூர் கோயிலாசனம் முதல்ல அவருடைய கௌபீனத்தை தானே வாங்கி வச்சிருந்த வஸ்திரத்துக்கு அவ்வளவு பிராதானியம் இருக்கு. அந்த மாதிரி பகவானை அனுபவிக்கணும். வாழ்க்கை எப்பொழுதும் வாழ்க்கைண்டே இருக்க. எனக்கு வேற என்ன வேலை சொல்லுங்க பார்ப்போம். நல்லா 3 வேலை சாப்பிடணும், நல்லா தூங்குறது, நல்லா வஸ்திரம் முடிச்சுக்கணும், தேவையான ஆபரணங்கள் இருக்கு, தேவையான மனுஷர்கள் இருக்கு, எல்லா விதமான தேவைகளும் ஒவ்வொரு நாளும் பூர்த்தி ஆகிட்டுதான் இருக்கு. தேகத்துக்கு என்ன தேவை? பசிக்கிற நேரத்துக்கு ஆகாரம், உடுத்திக்கிறதுக்கு வஸ்திரம், படுத்துக்கிற சமயத்துல தூக்கம், அங்க படுக்கிறதுக்கு ஒரு இடம், கொசு கடிச்சா கொசு கடிக்காம இருக்கிறது ஏதோ ஒண்ணு, இவ்வளவுதான். இதுதான தேவை. இது எல்லாம் கிடைச்ச பிறகு கூட எம்பெருமானுடைய கருணையை பேசாம, எம்பெருமான ஸ்துதி பண்ணாம, மனுஷா என்ன திட்டா, மனுஷா என்ன கண்டுக்க மாட்டேங்கிறா, என்னை பத்தி அப்படி குத்தம் சொல்றா, இது நியாயமா, நான் யாருக்கு என்ன பண்ணணும்? நம்ம யாருக்கும் ஒண்ணுமே பண்ணலாதான் பிரச்சனை. உதவி பண்றதெல்லாம் உபதிரவம் தான் பண்ணிட்டு இருக்கோம். பகவான் இத்தனையும் பண்ணிட்டு இருக்கான். எத்தனை பேர் பகவான் நினைச்சு பேசுறோம்? காத்தால எழுந்த உடனே கைகால அசைய வைக்கிறானே, கை இப்படி அசையணும் அப்படின்னா எம்பெருமான் சங்கல்பம் இல்லாம அசையாது. கடல்ல கண்ணு திறக்கணும்னா எம்பெருமான் சங்கல்பம் இல்லாம கண்ணு திறக்காது. அப்படியே திறந்தாலும் காட்சி வரணும்னா எம்பெருமானுடைய சங்கல்பம் இருந்தா தான் காட்சி வரும். பிராணனை இழுக்கிறோம், அவ்வளவு அழகா விடுறோம் அப்படின்னாலும் எம்பெருமான் சங்கல்பம், நடக்கிறோம்னா எம்பெருமான் சங்கல்பம், ஆகாரம்னா எம்பெருமான் சங்கல்பம், சாப்பிடுறது எம்பெருமான். எத்தனை பேர் பசியே கிடையாது, பசியே இல்லாம ஏதோ பயிலுக்குள்ள தள்ளுற மாதிரி சாப்பிடுறான். அது எனக்கு எத்தனையோ பேர் தெரியும். அவன் நேரத்துக்கு சக்தி வேணுமே, அதனால சாப்பிடுறது எத்தனையோ பேர் இருக்கா. எத்தனையோ பேருக்கு நாக்குல ருச்சி நரம்புகளே கிடையாது. இந்த நரம்புகள் எல்லாம் மருத்துவர் நிறைய பேருக்கு அதெல்லாம் உண்டு. மருத்துவத்தை நிறைய பேர் சொல்லுவான். நிறைய பேருக்கு நாக்கு ருச்சியே தெரியாது. அவ கல்ல தின்னாலும் ஒன்னா தான் இருக்கும், சாக்லேட் தின்னாலும் ஒன்னா தான் இருக்கும், நல்லா அக்கார விடுதல் சாப்பிட்டாலும் அதே மாதிரிதான் இருக்கும், நல்லா காரமா மிளகா சாப்பிட்டாலும் ஒண்ணும் தெரியாது. அவளுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல உனக்கு நாக்கு ருச்சி கொடுத்து இது சிதிப்பு, இது கசப்பு, இது உவர்ப்பு, இது கொஞ்சம் உப்பு தூக்கலா இருக்கும் முதற்கொண்டு இத்தனையும் கொடுக்கணும். எம்பெருமாடு பரமக்கருணை நாக்கு நரம்புகள் வரைக்கும் இருக்கு. ஆனா அங்கதான் நரம்பு இல்லாம பேச வேண்டியது அவ்வளவு அழகா எம்பெருமானுடைய பெருமையை பற்றி. எவ்வளவு பண்ணிட்டு இருக்கான், என்ன பண்ணல சொல்லுங்க, என்ன பண்ணல. எத்தனையோ பேருக்கு பார்த்தோம்னா எத்தனையோ குழந்தைகள் கொண்டு அப்பா அம்மா கொண்டு முதியோர்கள் சொல்ற காலத்துல நமக்கும் ஒரு குழந்தை இருந்து ஆற்றை ஏதோ காப்பாத்திட்டு, அதுவே பரமபாக்கியம். எத்தனையோ குழந்தைகள் அப்பா அம்மா கொண்டு போய் குப்பத்துல போற காலத்துல நம்மையும் ஒரு அப்பா அம்மா எடுத்து வளர்த்து நம்ம திட்டினாலும் கெஞ்சினாலும் கோபப்பட்டாலும் அசிங்கமா பேசினாலும் என் கடமைடா நான் பண்றேன்டா நீ பார்த்து கூட உன் வாழ்க்கைன்னு சொல்ற அப்பா அம்மா எத்தனை பேருக்கு இருக்கு, அதோட நம்மளை வாழ வச்சிருக்கான், அதுவே பரமபாக்கியம். எத்தனையோ எத்தனை ஸ்திரீகளை புருஷா ஏமாத்திட்டு கொண்டு போய் உட்கார்ந்து ட்ரெயின்ல போய் ஜலம் பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லி அப்படியே ட்ரெயின் கிளம்பின பிறகு விட்டவா எத்தனை பேர் எனக்கு தெரியும். அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன் பிரத்யக்ஷமா.
அந்த ஸ்திரீகளுக்கு அப்பா அம்மா தெரியாது, பாச தெரியாது, என்னமோ ஒருத்தர் ஏற்றி விட்டுட்டான், வருவான் காத்தன கடைசியில சென்னையில வந்து இறங்கிட்டு பாஷையும் தெரியாம, ஊரும் தெரியாம, யாரையும் தெரியாம, தேகத்தையும் இழந்துட்டு, கற்பை இழந்துட்டு தேமேன உட்கார்ந்து அழுந்து கிடக்கிற சமயத்துல நமக்கும் ஒரு கணவனையோ பிள்ளை மனைவியோ கொடுத்துட்டு எல்லாத்தையும் நடத்தி வச்சிருக்கான. இதுவே பரம கருணை, இதுவே பரம கருணை. நான் பயமுறுத்துறதுக்காக சொல்ல, லோகத்துடைய யதார்த்தத்தை சொல்லிட்டு, லோகத்தை நடைமுறை எவ்வளவு கேவலங்கள் இருக்கு. இத்தனை கேவலத்துக்கு நடுவுல நமக்கு ஏதோ நம்மையும் ஒரு ஜீவனா மதித்து நம்மாத்தையும் இருக்க வச்சு ஒவ்வொரு நாளும் ஏதோ பண்ணிட்டு இருக்கான எம்பெருமா. இதுவே பல 1000 கோடி ஜென்மாவுக்கு நம்ம பக்தி பண்றதுக்கு தகும். இத்தனை பண்ற எம்பெருமா அவ்வளவு விசேஷமா. சமயத்தெல்லாம் சொல்ற கண் பார்வை குறையறதுன்னு சொல்ல, கண் பார்வை குறையறதுன்ற குறை அவளுக்கு ஏற்கனவே தெரியும். அதனால கண்ணாடின்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சாலும் அந்த கண்ணாடி இப்படி பண்ணா தூரப்பார்வை குறையும், இப்படி பண்ணா கிட்டப்பார்வை குறையும், அந்த புத்தியை கொடுத்தது அவன் தானே. புத்திமதாமஸ்மின்னு இந்த கண்ணாடின்ற ஒரு வஸ்து மண்ணுதான், கண்ணாடி ஒண்ணு இல்ல, மண்ணுலேருந்து ஒரு வஸ்து தானே. அந்த மண்ணு பார்த்தா எல்லாம் சாதாரணமா இருக்கு. ஆனா அந்த மண்ணுலேருந்து சில எடுத்து அதை கண்ணாடியா பண்ணி அதை மாத்தி மாத்தி பண்ணி ஆச்சுன்னா தூரப்பார்வை மறையிறது, கிட்டப்பார்வை மறையிறது, சாலேஸ்வரம் மறையிறது, திரும்பியும் இந்த கண் எப்படி இருக்கோ அப்படியே கவனிக்க முடியறதுன்னா இது எம்பெருமான் கருணை இல்லாம விஞ்ஞானம் வளர்ச்சின்னு சொன்னா முட்டாள்தான். விஞ்ஞானம் என்ன இருக்கிறத கொண்டுதான் என்ன பண்ண முடியும். அது இருக்கிறதான ஒரு வஸ்துவை படைச்சு வச்சிருக்கிறதே அவன் தானே. அவன் படைக்கவே இல்லை. என்ன வேணா விஞ்ஞானம் சொல்லட்டும், எத்தனை வேணா விஞ்ஞானம் சொல்லட்டும், எத்தனை விஞ்ஞானம் சொன்னாலும் அந்த விஞ்ஞானத்திற்கு தேவையான ஒரு மூலப்பொருள் இந்த எம்பெருமான் படைக்கவே இல்லைன்னா இவன் எங்கேருந்து விஞ்ஞான வளர்ச்சி வரும்? ஆகாசத்து ஒரு விமானம் பறக்கிறது அப்படின்னா அதற்குரிய ஒரு இன்ஜின் முதற்கொண்டு அதற்கான ஸ்பெஷல் பெட்ரோல் வரைக்கும் இவன் படைச்சு வச்சவனை பறக்க முடியும். எல்லாம் எம்பெருமான் தயார் பண்ணி வச்சிருக்கான். அதுக்கு முதற்கொண்டு அந்த பிளேன் பண்றதுக்கான எல்லா பொருட்களும் இவன் தயார் பண்ணி வச்சாலும் இவன் பிளேன்ற ஒண்ணு கண்டுபிடிக்க முடியுமா? எல்லாம் விஞ்ஞானம் 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 வளர்ந்து கொண்டு இருக்கு. அந்த விஞ்ஞானத்துக்கு அடிப்படை தேவை அந்த மூலப்பொருட்களை எம்பெருமான் கொடுக்கிறேன்னா எங்க விஞ்ஞான வளர்ச்சி? விஞ்ஞான வளர்ச்சி இவ கரண்ட் கண்டுபிடிச்சுட்டேன்னு சொல்றா. அந்த கரண்ட்னு ஒண்ணு ஏற்கனவே இருந்ததை இவ கண்டுபிடிச்ச எப்படி உபயோகப்படுதுன்னு தெரிஞ்சிருந்தாலே ஒழிய இவ புதுசா உற்பத்தி பண்ணல. நல்லா கவனிச்சுப்பாங்க, எல்லாம் கண்டுபிடிச்சதுதானே ஒழிய இருந்தது இது இருக்கு, இது உபயோகப்படுத்த முடியும் அவ உணர ஆரம்பிச்சாலே ஒழிய இது நான் தான் தயார் பண்ணேன், நான் தான் உற்பத்தி பண்ண யாருன்னு சொல்ல முடியாது. கரண்ட் ஏற்கனவே இருந்தது, எப்படியெல்லாம் தயார் பண்ணலாம், எந்தெந்த இடத்தை கொண்டு இந்த மின்சாரத்தை எடுக்க முடியும் இந்த புத்தி சாதனைக்கு எம்பெருமான் கொடுத்தா அதை உபயோகப்படுத்தின்னு ராத்திரி ஆச்சுன்னா இருட்டு வந்தாலும் வழக்கு வெளிச்சம் கொடுக்க முடியும் பண்ண வச்ச அந்த புத்திமதாம் அஸ்மின் எம்பெருமான். அதனால இவனுடைய பெருமையை பேசணும். இவன் பெருமையை பேசாம வேற எதை பேசணும்? வேற எதை பேச வேண்டிய அவசியம் இருக்கு? நம்ம சொல்றோம் டியூப்லைட்டுக்கு அவ்வளவுதான் காலம் இருக்கு, போட்டு அனுப்பிச்சிருக்கோம். நம்ம கண்ணை எத்தனை மூடி 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 திறந்துருக்கோம். பிறந்ததுல இருந்து கண் சிமிட்டிங்கே இருக்கணும். கண்ணாடி போட்டாலும் கூட இதுக்கு ஒரு பலம் இருக்கு. கடைசி காலம் வரைக்கும் ஏதோ இருந்து இருக்குன்னா இந்த காலில் எவ்வளவு சப்தம் கேட்கிறோம், இத்தனை சப்தம் கேட்டு அப்படியே இருந்து இருக்கு. உலகத்தை மனுஷன் எல்லா வஸ்துவுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலம் 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 வச்சுட்டு இருக்கும். ஆனா இவன் பண்ண விஷயம் எல்லாம் எத்தனை தடவை உபயோகப்படுத்தினா இருக்கும்படியாவே வச்சுருக்கானா. இவன் கருணை மிகப்பெரிய, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் கருணை இல்லைன்னா அவன் பஞ்சுன்ற ஒன்னே பண்ணல, பஞ்சுன்ற ஒரு செடியே இல்லை, அவன் நூலா பண்ணக்கூடியதான ஒரு புத்தியே கொடுக்குறேன்னா எங்கே இந்த வஸ்திரம் எல்லாம் ஆதிவாசி மாதிரி அலைய வேண்டியதுதான். இலைகளை கூட இல்லை, அப்படியே அலைய வேண்டியது. இலையெல்லாம் ஆடை உடுத்தினா கூட அந்த இலையும் இவன் கொடுத்தாதான் அந்த ஆடையா உடுத்திக்க முடியும். இலை ஆடை உடுத்தினோம் அப்புறம் அழகா தெரிவிக்காரன் எல்லாம் சொன்னோம்னா அதற்குரிய மூலப்பொருள் இவன் கொடுத்தாதானே உண்டு. வாசனங்களா கையில கட்டிட்டு இருக்கோம், ஓடுறது அலாரம் அடிக்கிறோம், அதற்கு வேண்டிய அந்த கீ முதற்கொண்டு பைசக்கம் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் வேண்டிய மூலப்பொருளை இவன் கொடுத்தால் ஒழிய நடக்குமா? எல்லாம் எம்பெருமான் பண்ணி வச்சிருக்கான். நம்ம உபயோகப்படுத்துறது உபயோகப்படுத்துறது எத்தனை அகம்பாவம். நம்ம யாரும் ஒன்றும் உற்பத்தி பண்ணல. அவாளுக்கு என்னென்ன சமயத்துல எது எது தேவையோ அந்தந்த காலகட்டத்துக்கு தேவையானதை உபயோகப்படுத்துறோம், அவ்வளவுதான். அதற்கு நான் பண்ணிட்டேன் என்ன போல யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எதுக்கு இத்தனையும் சொன்னா எப்படியெல்லாம் நம்ம மற்றவாளை பத்தியும் நம்ம பத்தியும் லோகாயுதமான விஞ்ஞானத்தை பத்தியும் பேசிட்டு இருக்கிற வழிய இதுக்கு அஸ்திவாரமா ஆணிவேரா இருக்கிற எம்பெருமானம் மறந்து போயிடும். ஆனா பக்தர்கள் அவனை வாழ்த்துறாள், அவனையே தியானம் பண்ற. அவளுக்கு இதெல்லாம் பிராதான்யமா தெரியவே கிடையாது, அவளுக்கு இது எதுவுமே பிராதான்யமா தெரியவே கிடையாது. என்ன வேணா விஞ்ஞானம் அப்படியா ரொம்ப சந்தோஷம்னு போயிடுறான். அவளை பொறுத்த வரைக்கும் எம்பெருமானே நீதாண்டா விஞ்ஞானம், அஜ்ஞானம் என்னை அறியாதது.
விஞ்ஞானம் என்னால் வளருவது, மெய்ஞானம் என்னை உணர்ந்து அனுபவிப்பது. இந்த பெரியவான மெய்ஞானத்துக்கு பிராதானியம் கொடுத்தார். மெய்ஞானம் அவ்வளவு விசேஷமா இருக்கு. இந்த பக்தர்கள் எந்த ஒரு விஷயம் நீங்க பேசணும், எப்படி பேசினாலும் ஆஹா கிருஷ்ணன் இப்படி கிருபை பண்றானேன்னு சொல்லுவாங்க. அத்தனை அழகா பெருசா எல்லாம் டாக்டர் பரிசனம் எல்லாம் சொல்றோம். ஆனா இந்த வயிற்றுக்குள்ள இத்தனை விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி கொடுத்தது அவன் தான். இதை வெற்றாவாலும் அழகா தைக்கிறா, தைச்சாலும் இந்த தையல் நிக்கணுமே, இது உடம்புல ஒட்டணுமே, இது உடம்புக்கு பிரச்சனை பண்ணாம இருக்கணுமே. சரிவா, வெற்றா தைக்கிற எல்லாம் வாஸ்தவம் தான். ஆபரேஷன் எல்லாம் ஜோரா பண்றா இருக்கட்டமே. ஆனா இவ ஒரு நூலை கொண்டு ஒரு தையல் போட்டான்னா உடனே ஒட்டிக்கிறத, பிஞ்சு போன சதை அழகா ஒட்டிட்டு திரும்பி பிரச்சனை பண்ணாம இருக்குன்னா பகவத் கிருபை. எல்லாத்திலையும் அவனுடைய அனுகிரகம் பொங்கு வழிஞ்சிருக்கு. ஆனா நம்ம என்ன சொல்றோம், இந்த கிருஷ்ண கருணைய, இந்த பகவானுடைய கருணைய 1% நினைச்சுட்டு இருக்கோம். 99% மற்ற விஷயங்கள், 1% பகவத் விஷயம். 99% அவன் கருணை, நம்முடைய பிரயத்தனம், உலகாயுதமான விஷயங்கள், பிராரப்த கர்ம எல்லாம் சேர்த்து 1% குறைச்சதுதான். 99% அவன் கருணை. கை உடஞ்சு போயிடுறது, உடனே மாவு கட்டு போட்டா உடனே சரியா போயிடுன்னு சொன்னா, அந்த மாவு கட்ட மூலிகை கட்டினாடு ஒட்ட முடியும்னு சொல்லி கொடுக்கணும் அவன் தானே. அப்படியே கட்டு உடனே ஒட்டணும்னு அவசியம் இருக்கு. நீங்க வேணா ஒரு கட்டை எடுத்து வேணா கட்டி போட்டு பாருங்கள, 2 கட்டையை உடச்சுடுங்க, நல்லா ஒரு பெரிய கட்டையை உடச்சுடுங்க, நல்லா உடச்சுட்டோம். சுத்தி வர மாவு கட்டெல்லாம் போட்டு மூலிகைலாம் தப்பி வச்சு 10 நாள் கழிச்சு ஒட்டின்ட்டுதான் பாருங்க. இதுக்குள்ள ஜீவனுக்குள்ள பரமாத்மா உட்கார்ந்து இதை ஒற்றத்துக்கான ஒரு சக்தியை கொடுத்தா தான் இந்த எலும்பும் ஒட்டு. இல்லாட்டி ஒட்டிடுமா? ட்ரை பண்ணி பாருங்களேன், எவ்வளவோ விஞ்ஞான வளர்ச்சி தான் இருக்கு. நடக்காது. அப்படியே சொல்ல உள்ளுக்குள்ள ராடு வச்சு சொல்ற உடம்பு போயிருக்கான். அந்த ராடு உடம்புல எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாம, உடம்புக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வஸ்து உடம்போட சம்பந்தப்பட்டு நமக்கு கடைசி வரைக்கும் சின்ன கை உடஞ்சிடும். ராடு வச்சிருப்பா, கடைசி காலம் வரைக்கும் அந்த ராடோட தான் இருப்பான். ஆனா அந்த ராடு அது வரைக்கும் அவ கூட இருந்து இந்த கையை எடுக்க வைக்கிறான். இந்த எலும்பும் அதை தாங்கக்கூடியதான ஒரு சக்தியை கொடுத்து நான் எம்பெருமான் கொடுத்தாதான் அந்த ராடும் நிற்கும். என்னமோ எல்லாரும் புத்திசாலித்தமா விஞ்ஞானம் இல்லைன்னா எதுவும் இல்லைன்னு நினைக்கிறா. இந்த விஞ்ஞானத்துடைய அஸ்திவாரம் எம்பெருமான் நல்லா மனசுல வாங்கி சொல்லி இதை ஓரத்தை வச்சுக்கும். இந்த எம்பெருமான் அப்பேற்பட்டவன், அவன் கருணை அவ்வளவு விசேஷமானது, அத்தனை விசேஷமானது. ஒவ்வொரு விஷயத்திலும் செடியை நடுறோம், அதே நடுறோம், ஜலத்தை விடுறோம், உடனே கடகட முளைச்சு வரதே. அந்த ஜலத்தை அழுகியும் போகலாமே, அது அழுகியும் போகலாமே. அவ்வளவு அழகா முளைச்சு வரதுன்னா எம்பெருமான் சங்கல்பம். அது முளைச்சு நல்லா பிரம்மாண்டமா வளருது, அதுலயும் பூ பூக்கிறது, அதுலயும் அவ்வளவு அழகா காய்க்காது, திரும்ப பிரயோஜனம் கொடுக்கறதா எம்பெருமான் சங்கல்பம். எத்தனை உரம் போட்டோம், என்ன உரம் போட்டாலும் இந்த செடி இழுத்துக்கணுமே. எவ்வளவு வேணா நல்லா வீரியம் மிக்க உரங்கள் ஹைபிரிட் சொல்றான். எத்தனையோ விதமான உரங்கள் போட்டு 50 நாள் வளர வைக்கணும், 60 நாள் வளர வைக்கணும்னு சொல்றான். அப்படியே வளர வைக்க பிரயத்தனப்பட்டாலும் இந்த உரத்துல ஜலத்துல கலந்தாலும் இந்த வேர்ல இது இழுக்கலன்னு சொன்னா இவளுடைய உரம் வேலை செய்யுமா? நிச்சயம் வேலை செய்யவே. அது பாட்டுக்கு இருக்கும், அது பாட்டுக்கு இருக்கும். அன்னபக்ஷி மாதிரி அது வேண்டாம், வெறும் ஜலத்தை மட்டும் இருந்தா என்ன பண்ண முடியும்? எனக்கு அது உரம் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், வெறும் ஜலத்தை மட்டும் இழுக்கிறேன்னு தாவரம் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சுடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அது கூட அவ்வளவு அழகா ஒரு புத்தியை கொடுத்து இத்தனையும் பண்றான். எம்பெருமானுடைய திவ்ய சங்கல்பத்தை சாதாரணமா மட்டும் நினைச்சுடாது. எத்தனையோ கோடி கோடி ஜீவர்கள் வந்தாச்சு, ஆகாரம் சாப்பிட்டாச்சு, இறந்து போயாச்சு. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜீவனுக்கும் ஆகாரம் கிடைச்சுருக்கு, நாளைக்கு வரக்கூடிய ஜீவனுக்கும் ஆகாரம் கிடைக்கும். இன்னொரு 10,000 கோடி யுகங்கள் ஆனாலும் அந்த ஜீவனுக்குரிய ஆகாரம் கிடைச்சே மாற்ற முடியாது. ஒரு காலகட்டத்தில் இருந்தா நான் போன பிறகு நான் அடுத்த நாள் கிடைக்கூடாது இல்லையா? ஆனா இன்னி வரைக்கும் நடந்து இருக்கனா எம்பெருமானுடைய திவ்ய சங்கல்பம். எம்பெருமானுடைய திவ்ய சங்கல்பம் அத்தனை சிரேஷ்டம், அத்தனை சிரேஷ்டம். காதால அந்த பாஷையை கேட்க உள்ளுக்குள்ள பேசணும் எப்படி தோன்றது? எங்கேன்னு வருது இந்த சப்தம்? நம்ம எல்லாம் நிச்சயம் பேசிட்டு இருக்கோம். கோடி கோடி வார்த்தைகள், பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள் இல்லை. கோடி கோடி வார்த்தைகள். இந்த சப்தம் எங்கேன்னு கிளம்புறது? எப்படி இந்த வார்த்தை நாக்கெல்லாம் பிறல்றோம், வாஸ்தவம் விதவிதமான பாஷையை பேசுறோம். ஆனா எங்கேருந்து சப்தம் வருது? இங்கேருந்து கிளம்புறதா, தொண்டையிலேருந்து வரதா? இந்த காற்று எங்க வந்து எந்த நாக்கை விரடும் போது எப்படி ஒரு சப்தம் வருதுன்னா, நாக்கெல்லாம் பரட்டினாலும் உள்ளுக்குள்ளேந்து எங்கேந்தோ ஒரு இடத்துல இந்த சப்தம் கிளம்பணும். அதுக்கப்புறமா வெளிலேருந்து வருது, வாய் வழியா வெளில வருது. ஆனா ஏதோ ஒரு இடத்துல ரகசியமா இந்த சப்தம் கிளம்புறது.
அவன் ஹிந்தியில பேசுறான்ற, மலையாளத்துல பேசுறான்றா, தெலுங்குல பேசுறா, தமிழ்ல பேசுறா, இங்கிலீஷ்ல பேசுறா. பேசணும்னு நினைச்சாலும் உள்ளுக்குள்ளே இந்த சப்தம், இந்த நாதம், அந்த பிரம்மம் அடி தூண்டி விட்டாலேயே வந்துருமா? வராது. அவன் சங்கல்பம், அவன் சங்கல்பம். அவன் அவ்வளவு அழகா உள்ளுக்குள்ளே அப்படி தூக்கத்தை கூட வளர்றான். தூக்கத்தை கூட பயம் எடுத்து உட்கா வச்சோ அப்படிங்கிற நடராசனம் ஒண்ணும் இல்லை, சொப்பனம் கண்டேன்றான். அந்த தூக்கத்துல கூட தன்னை மறந்து கிடக்கிற சமயத்துல கூட உள்ளுக்குள்ளே எங்கேந்தோ ஒரு நாதம் தூண்டி ஒரு கத்துக்கணும்னா எம்பெருமானுடைய சங்கல்பம். எதுக்கு எத்தனையும் சொல்லணும், எம்பெருமான் எப்படியெல்லாம் நம்ம கூட இருந்துட்டே இருக்கான் நிரூபணம் பண்றதுக்காக சொல்லியிருக்கு. பகவான் நம்மளை விட்டு விலகிறதே கிடையாது, விலகவும் முடியாது. உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. மலமூத்திர மாமிச பிண்டமாகவே இருந்தாலும், கலியுகமாகவே இருந்தாலும், பணக்காரனோ ஏழையோ தரித்திரனோ எல்லாருக்கும் வயிற்று தானே பசிக்கிறது. பணக்காரன் என்ன கண்ணில் பசிக்கிறதா, ஏழைக்கணும் முதுகுல பசிக்கிறதா? பணக்காரனோ ஏழையோ விலங்கினமோ விலங்குகளை வயிற்று தானே பசிக்கிறது. எம்பெருமான் எல்லா இடத்திலும் சமானமாக பாரபட்சமே கிடையாது. துவாபரயுகமோ கிருத்தயுகமோ திரேதாயுகம் எல்லாருக்கும் வயிற்றுலதான் இருக்கு. எம்பெருமான் அப்பேற்பட்டதான ஒரு சங்கல்பம் உடையவன். ரொம்ப ஆச்சரியமானவன். வாய்க்குல போட கடகடன்னு விழுந்து விடுறதா, அங்கங்க அங்கங்க அழகா நிறுத்தி 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 ஒரு தொண்டை குழலை வச்சு அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அதை அரைக்கிறதுக்கு அப்படியே உள்ள போக முடியாதுன்னு சொல்லி அரைக்கிறதுக்கு ஒரு பல்லு நல்ல கடினமா, அந்த பல்லு பக்கத்துல ரொம்ப சாஃப்டான ஒரு நாக்கு. யாரோ அப்படி டிசைன் பண்ண முடியும் உலகத்துல, யாரோ ஒரு இன்ஜினியர் பண்ண இத்தனை கடினமான ஒரு பல்ல உடப்பேன்றோம். இந்த நாக்கு அத்தனை மென்மையா இருக்கு. இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ரெண்டு ரொம்ப பக்கத்துல இருக்கு, ரெண்டு அவ்வளவு பக்கத்துல இருக்கு. ஆனா இதனால அதுக்கு பிரச்சனை, அதனால இதுக்கு பிரச்சனை. ரெண்டும் அதோட இடத்துல இருக்கிற வரைக்கும் இது எல்லாம் மீறி எடுத்தா அதுக்கு தான் பிரச்சனை, நாக்குக்கு தான் பிரச்சனை. இவ்வளவு அழகா ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்கான். அது திறந்து மூடுற மாதிரி ஒரு வாய்ப்பு வேற, ஒரு இந்த இடத்தோட எலும்பை கொடுத்து திறந்து மூடுற மாதிரி, கையை திருப்புறாம. என்ன ஆச்சரியம்! கையடி கட்ட மாதிரி நடந்து பாருங்க. இங்கெல்லாம் ரோபோ கண்டுபிடிச்சேன்றா, மனுஷன் மாதிரி இப்படி திரும்பி பிடிச்சி நல்லா பதட்டமே பார்க்கலாம். சக்கரை தலையை சாயத்திரமே பார்க்கலாம். இப்படி கையை ஆட்டணும், அப்படி கையை ஆட்டும், தலையை எப்படி திரும்ப எடுக்கணும், அவ்வளவுதான். மனுஷன் மாதிரி கை தலையை இப்படி ஆட்டிக்க முடியுமா? முடியாது. நான் என்ன முயற்சினா ஒரு ஸ்திதியில விஞ்ஞானம்ன்றது நின்று போயிடும். அதுக்கு மேல விஞ்ஞானத்தால சத்தியமா வளர முடியாது. ஓரளவுக்கு காப்பி அடிச்சு அது மாதிரி நான் பண்ணிட்டேன்னு சொல்லி மார்க்கத்துக்கலான வழி எம்பெருமான போல நான் பண்ணிட்டேன் சமானம் எந்த ஒரு விஞ்ஞானி எந்த ஒரு காலகட்டத்திலும் சத்தியமா நிரூபணம் பண்ணவே முடியாது. அத்தனை பலமுடையவன் எம்பெருமான், அத்தனை சிரேஷ்டமானவன், அத்தனை சிரேஷ்டமானவன். எல்லாம் பார்த்தா அங்கங்க நவத்வாரங்கள் தானே. அதுக்கு மேல அங்க சபையை வச்சுட்டு மேல ஒரு இன்னொரு ரோமத்தை போட்டு அதுக்கு மேல ஒரு ரோமம் போட்டு, ரோமம் இந்த 9 வாசல் திருமணியார் சொல்ற 9 ஓட்டை, ஒரு எலும்பு, அதுக்கு மேல கொஞ்சம் சதை, அதுக்கு மேல அழகா ஒரு போதை, அழகா ஒரு தோலை போட்டு மூடி வச்சு ஜாமனை பேக் பண்ணிட்டு இதுக்குள்ள ஒரு ஜீவனை மொக்கார வச்சு ஆடுறா பயில ஆடுன்னு ஆட வைக்கலாம். என்ன ஆச்சரியம்! கொஞ்சம் எலும்பு, கொஞ்சம் சதை, கொஞ்சம் தோல், கொஞ்சம் ரோமம், இவ்வளவுதான். இதுக்குள்ள ரொம்ப சின்னதா ஒரு ஜீவாத்மா, அதுக்குள்ள ரொம்ப குட்டியா ஒரு பரமாத்மா. இதை வச்சு இதை ஆடுறது பாடுறது குதிக்கிறது கிளம்பி போயிடுச்சுன்னா இந்த ரோமம் எல்லாம் காணாம போயிடும், சதையெல்லாம் அழுகி போயிடும், எலும்பெல்லாம் ஒண்ணும் இல்லாம மண்ணோட மண்ணாகவும் எரிஞ்சு சாம்பலாவோ போயிடும். இந்த உள்ளுக்குள்ள இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் இதோட சரீரத்தை அவ்வளவு அழகா பாதுகாக்க வைக்கிறார். எவ்வளவு பெரிய வித்தகன், நிஜமாவே பெரிய வித்தகன். அவனுடைய பெருமையை பேசாம இந்த மனுஷாருடைய குற்றத்தை பத்தி பேசி என்ன பேச? முள்ளு செடியில முள்ளு இருக்கே, நான் முட்டாள்தான். முள்ளு செடியில முள்ளு இருக்கணும். ஆலமரம் இப்படி வழிக்கிறது, ஆலமரம் அவ்வளவு பெருசா இருக்கணும், அவரு சுவாவம் அப்படித்தான். அதனால இதெல்லாம் பத்தி பேசுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்க 100 ஜென்மா கழிச்சு வாங்கணும், அப்பயும் ஆலமரம் ஆலமரமாத்தான் இருக்கும், வாழைமரம் வாழைமரமாத்தான் இருக்கும். ஆனா அதுக்கு இப்படிதான் ஒரு தன்மை எம்பெருமா கிடைச்சிருக்கான். புழு புழுவாத்தான் இருக்கும், புளி புளியாத்தான் இருக்கும், நாய் நாயாத்தான் இருக்கும். ஆனா இந்த எம்பெருமான் அவ்வளவு அழகானவன், ரொம்ப விசேஷமானவன். அவனை அனுபவிக்கணும், அவன் அனுபவிக்கணும், அவனுடைய பேரை சொல்லணும், அவனுடைய கீர்த்திய பாடணும். நடக்கணும் நடக்கிறோம். சமயத்தை பாருங்க, இந்த மூளை எங்கேயோ இருக்கு, கால் எங்கேயோ இருக்கு, சக்தி எங்கேயோ இருக்கு. நடக்கணும்னு நினைச்ச உடனே கையை ஒரு ஊன்றோம், எழுந்துக்கிறோம், உடனே இந்த கால் தக்கடையும் நடக்கிறது. வேகமா போனோம்னா வேகமா நடக்கிறது, ஓடணும்னா ஓடணும்ன்றது. மூளை எங்க இருக்கு, கால் எங்க இருக்கு, இதுக்குள்ளேயோ ஒரு சின்ன நரம்பு, ஒரு சின்ன ஒரு நரம்பு லீக்கு கொடுத்துட்டு இது இங்க சொல்ல வச்சு அங்கே காலை ஓட வச்சு கடற்கரை சக்தியை கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி எத்தனைக்கு எத்தனை வேகமா அத்தனைக்கு எத்தனை மூச்சு காது இருக்கணும்.
இத்தனை சிஸ்டம் ஒரே சந்தர்ப்பத்துல. இங்க மூல நரம்புக்கு போகிறது வேகமா நடக்கணும், வேகமா நடக்கும். உடனே அது கேட்ட மாதிரி அவ்வளவு ஆத்மியம் தவிர உடனே கிடக்கிறதே மூச்சு இருக்கிறோம். என்ன சிஸ்டம் பாத்துக்கணும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அழகு துள்ளி விளையாடும்படியா டிசைன் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு நரம்பு 1000 நரம்புகள், ஒவ்வொன்றும் ரத்த குழாய், அதுக்குள்ள அப்படி அழகாக ஒரு ரத்தம் ஓடிண்டு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுத்திட்டே. இவ்வளவு பெரிய கிராவிட்டி போக சொல்றோம், புவியீர்ப்பு விசை. பூமி எல்லாத்தையும் இழுக்கிறது. நம்ம பூமியில நிக்கிறோம், நேரம் நிக்கிறோம், இட்டு குத்தலாம். அந்த ரத்தத்தெல்லாம் உரிய வேண்டியதானே, உரிய முடியலையே. எல்லாத்தையும் கீழே இழுக்கக்கூடிய சக்தி உண்டு. நம்முடைய மூளையை கீழே இழுக்கட்டமே பூமி, முடியலையே. நம்முடைய கையை கீழே இழுக்கட்டமே, முடியலையே. நம்ம வாயோ கண்ணையை கீழே இழுக்கட்டமே, எத்தனை பலமுடையது. பெரிய கட்டடங்களை இடுங்கி தூள் தூளா விளையாடுது. ஆனா இந்த தலையை ஒட்டிட்டு இருக்க ஒரு முடிய கூட இந்த பூமியால இழுக்க முடியலையே. இத்தனை பலமுடைய பூமிக்கு இந்த ஒரு சின்ன முடிய கூட இருக்க முடியாத அளவுக்கு எல்லாத்துக்குள்ளையும் சமானமா இருந்த லீலைகள் பண்ணிட்டு இருக்கு. சரீரத்திலேயே இவ்வளவு லீலைகள் பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொரு சரீரத்தில் எத்தனை கோடி சரீரம் பார்த்துக்கோங்க. இதுல சிங்கம் ஒண்ணு, புலி ஒண்ணு, நாய் ஒண்ணு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சுவாவம். இந்த விருட்சம் ஒரு பக்கம், மனுஷன் ஒரு பக்கம். கிருஷ்ண ஹரே, எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி நான் சில காரியம் மட்டும் எடுத்து உதாரணமா சொன்னேன். இந்த மாதிரி கோடி கோடி காரியங்கள், இத்தனை காரியங்கள் பண்ணிட்டும் அமைதியா இருந்து கிருபை பண்றானே. இவன் பெருமைய பேசாம, நான் புத்தகம் வாசிச்சேன், நான் அங்க பாராயணம் பண்றேன், நான் நித்தியம் கோவிலுக்கு போறேன், நான் அர்ச்சனை பண்றேன், நான் அபிஷேகம் பண்றேன், எனக்கு எல்லாத்தையும் ஒண்ணு பொதுவா இருக்கு. நான் 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 அழியன். நீதி பாத்திரம் நாளை. जय सद्गुरु महाराज की जय। समस्त भागवतल को गोविंद नाम संकीर्तनम गोविंद। जय जानकी कांत स्मरणम जय जय राम राम। गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा। ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருர்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கி. ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி ஜெய். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. लोका समस्ता सुखिनो भवन्तु। लोका समस्ता सुखिनो भवन्तु। ओम शांति शांति शांति।